ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் தெளிவாக கீழே வச்சு நான் சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஜூனியர் கிரேடுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், எவ்வளோ மிஸ்டேக் இருந்தால் எவ்வளோ மார்க் அப்படின்னு டீட்டெயில்ஸ் தான் அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. மேலே பாருங்கள், இந்த ரெடிரெக்னர் அப்படின்றது 100 மார்க்குக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிரேட் அப்படின்னா ஸ்பீடுக்குரியது 100 மார்க் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஒரு மிஸ்டேக் விட்டிங்கன்னா 98 மார்க், 2 மிஸ்டேக்னா 96. இதெல்லாம் கவுண்ட் ஆஃப் மிஸ்டேக், நம்பர் ஆஃப் மிஸ்டேக்கு. இது எல்லாமே நம்பர் ஆஃப், அதாவது மிஸ்டேக் இவ்வளோ மிஸ்டேக் எடுத்தால் இவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. மார்க்ஸ் டு பி அவார்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே. இப்போ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரல் அந்த பக்கம் எவ்வளோ மிஸ்டேக் விட்டால் நமக்கு மார்க் எவ்வளோ வரும். பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ மிஸ்டேக் வரையும் விடலாம் அப்படின்னா 30 மிஸ்டேக் வரையும் விடலாம். 30 மிஸ்டேக் வரையும் நீங்கள் விட்டிங்கனாலும் 46 மார்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், பாஸ் ஆகிடலாம். ஸோ உங்களுடைய கணிப்பு என்ன, 30 மிஸ்டேக். நாம் இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்வோம் அப்படின்னா 25 மிஸ்டேக் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 25 மிஸ்டேக் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை விட கம்மி பண்ணி நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் நம்ம சொல்கிறது. ஆனால் யாருமே அது கேட்குறதில்ல. முதல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ மிஸ்டேக் சொல்கிறாங்களோ அவ்வளோ மிஸ்டேக்குள்ளே நம்ம அடித்து கொண்டு வரணும் அப்படின்னு நினப்போம். இப்போ எல்லாமே ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பீங்க போல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறீங்க, எத்தனை மிஸ்டேக் விட்டால் எவ்வளோ மார்க் வரும் அந்த மாதிரி அக்யூரேட்டாக கேட்குறீங்க. நம்ம டைப் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி அக்யூரேட்டாலாம் நம்ம டைப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட முடியாது. நம்மளை அறியாமையே சில விஷயங்கள் தப்பு பண்ணிட்டு வந்திருப்போம். அதுக்கெலாம் சேர்த்து தான் மார்க் போகும். அதனால் எல்லாருமே இந்த இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற இடத்துல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காப்பி. ஸோ இது எங்களுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர இதை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ மிஸ்டேக் இருந்தால் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் காட்டுறேன். இது ஜூனியர் கிரேடுக்குரியது. இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே 30 மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் பண்ணிக்க, 30 2 60 மார்க் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம குறைச்சிருப்போம். இங்கே 46 மார்க் வந்திருக்கு. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் போடுறதுக்கும் இதுக்கும் 6 மார்க்குக்கு தான் கொஞ்சம் முன்ன பின்ன வருது. ஸோ அதனால் மைண்டில் எதுவுமே வைக்காமல் கடகடன்னு மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணி பழகுங்க. இதுவரை உங்களுக்கு புரியுது அப்படின்னா இது ஜூனியர் கிரேட், நல்லா பார்த்துக்கோங்க. இது ஜூனியர் கிரேட்.